மனுஷர் எங்க அடக்காருன்னு தெரியலையே. இங்க தோட்டத்துல தான் நிப்பாரு. சரி அக்கா, நம்ம சமைப்போமா? சரியான சோத்தி சத்த உள்ளவளா இருப்பாளோ போல இருக்கு. அது என்ன தாய் கிழவி சோத்து செத்த அவ்வளோ? நீங்க அவளை சொல்லுதீங்கன்னா அவளை மட்டும் சொல்லுங்க. உன்னையும் சாத்தான் சொன்னேன். லட்சுமி அக்கா, என் குணம் எப்பவும் ஒன்று போல இருக்காது. எனக்கும் கோவம் வரும். உனக்கு கோவம் வந்தா அந்த தென்னை மரத்துல போய் 10 முட்டு முட்டு. நான் இது முட்டணும். நீங்க போய் முட்டுனா அந்த ஊதா மூடி செவப்பாதாகும். போய் முட்டுங்க. ஏ ராணி, இவ்வளோட்ட வாய் கொடுக்க முடியல. ஆமா, எதையாவது பேச வேண்டியது, கடைசியில வாயை கொடுக்க முடியல, கையை கொடுக்க முடியலன்னு சொல்ல வேண்டியது. வாயை கொடுக்க முடியலன்னா கையை கொடுங்கக்கா, தூக்கி அந்தால எரியே. உமா, கையெல்லாம் பிடிக்க கூடாது. காலை பிடிச்சு 2 கறக்கு கறக்கி தூக்கி எரிஞ்சோன்னு கிருட்டு கிருட்டுன்னு போய் கிணத்துல விழுந்துருவாவ. அந்த ஆளை ஒரு மூடிய போட்டு மூடிட வேண்டியதுதான். ஏ ராணி, இவ்வளவு கூட நடந்தோன்னு வையா, என்ன எங்கேயாவது கொன்னு பூத்திட்டு காணலன்னு சொல்லிடுவாளுவ. ஆமாக்கா, நல்ல ஐடியாவா இருக்கு. எங்களுக்கு ஒரு தொல்லை ஒலியும். எப்பா, நான் வீட்லயாவது இருந்திருப்பேன். என்னையும் கூட்டிட்டு வந்து ப்ரெஷர் யாத்தியே கொண்டு வருவாளுவ போல இருக்கு. ராணி அக்கா, லட்சுமி அக்கா ப்ரெஷர் குக்கர் கொண்டு வந்திருக்காங்களா? அப்ப சீக்கிரமா சமையல் பண்ணிடலாம். ப்ரெஷர் குக்கர் கொண்டு வந்திருக்கேனா? இந்த இடி விழுந்தவளோட என்ன முடியலையே. சரி சரி, நீங்க சண்டை போட்டது போதும், வாங்க சமைப்போம். ஏக்கா, என்னெல்லாம்க்கா சமைக்கும்? காடை, கௌதாரி, ஆடு, மாடு, கோழி எல்லாம் உண்டு. எல்லாம் சமைக்குமா? ஆமா, நீ நாக்க தொங்க போட்டு நட. ஏ உமா, என்ன பாஞ்சாலி பாட்டி? என்ன பாஞ்சாலி பாட்டியா? என்ன எதுவுமே தெரியாத போல பேசுற? என்ன பாஞ்சாலி அக்கா, என்ன விஷயம்? எம்மா ராணி, 10 கிலோ புளி வாங்கினா கொஞ்ச நாள் முன்னாடி. எப்படியும் ஒரு 3 மாசம் இருக்கும். இது வரைக்கும் அவ அந்த பைசாவை தரல எனக்கு. நாளைக்கு தாரேன்னு சொல்லி வாங்கிட்டு போனாமா. ஏன் பொழப்பே இதான். அவ மாப்பிள்ளையாவது வெளிநாட்டுல இருக்கான், அவளுக்கு பணம் இல்லாமையா இருக்கா? என்னம்மா, ஒரு பொருள் வாங்கினா அதுக்குள்ள பைசாவை கொடுக்காண்டாமா? மறந்துட்டேன் அக்கா. என்னது மறந்துட்டியா? நீ யாருக்கு அது கொடுத்தா மறப்பியா? அது எப்படி மறப்பா? 1 ரூபா கொடுத்தாலும் 3 தடவை நின்று போய் வாங்கிட்டு வருவா. என்னைக்கு அக்கா உங்க வீட்டுல நான் அப்படி நின்று வாங்கியிருக்கேன்? என்னட்ட வாங்கினது இல்ல, கீதாட்ட குழு பைசாக்குள்ள 1 ரூபா பாக்கியா எவ்வளவு நேரம் அன்னை நின்று வாங்கின? ஆமா வாங்கினேன். என் பைசா எதுக்கு அவ சாப்பிட போறா? 1 ரூபா வச்சு அவ பிரியாணி வாங்கி தின்னான். 1 ரூபா 10 வாரம் ஆச்சுன்னா 10 ரூபா ஆகும்லக்கா. ஆமா, என்னட்ட 10 கிலோ புளி வாங்கிட்டு நிக்கிறது பைசா இல்ல. ஆறு அக்கா, என்னைக்கு நான் செத்தது பரவ தருவ? ஏ உமா, 10 கிலோ புளிக்கு எவ்வளவு ரூபா ஆச்சுமா? நீ இன்னும் கொடுக்காம வச்சிருக்க. ஆமா, உன் மாப்பிள்ள அனுப்புத பணத்தெல்லாம் நீ என்ன செய்வ? அக்கா, அது என் மாமியார்ட்ட இருக்கும்க்கா. யாரு? ஓ மாமியார்ட்டியா? நல்லா கொடுத்துட்டு தான் மறு வேலை பாப்ப. அன்னைக்கு அவளுக்கு மாமியார் அழுதுட்டு போகுது, 10 ரூபாய்க்கு சாணம் வாங்கினாலும் அவள்கிட்ட கேட்டுட்டு தான் வாங்கணும்னு. அவளுக்கு மகளை பார்க்க போனாலும் இவள்கிட்ட தான் வண்டி கூலிய வாங்கிட்டு போகுது. ஆனா உமா, உலக மகா உருட்டு உருட்டுக உமா. சரி, என் பைசா வெண்ணெய் தருவ? நாளைக்கு தரேன் அக்கா. நாளைக்கு என்ன நாளைக்கு? இன்னைக்கு போய் சாயங்காலம் பைசா எடுத்து கொடு. நாட்டாம தீர்ப்பு சொல்லியாச்சு. இன்னி சாயங்காலம் ஒழுங்கா போய் பைசா கொடுத்துரு. நாட்டாம தீர்ப்பெல்லாம் மாத்த மாட்டாங்க. என்ன தாய் கிழவி லுக்கு? மட்டை எடுத்து சாத்தி புடையும் பாத்துக்கா. எம்மா, எந்த நேரமும் சண்டையா இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் சண்டை இல்ல ராணி அக்கா, ஜாலி. ஜாலி அடிக்க நீ என்ன மைனியா இருப்பாரு. எம்மா, உங்க சண்டை அப்புறம் வச்சிடுங்க. எனக்கு இன்னைக்கு காசு சாயங்காலத்துக்குள்ள வரணும். இல்லைன்னா உங்க வீட்டுல வந்து உன் மாமியார் கிட்ட தான் கேட்பேன். சரிக்கா, சாயங்காலம் கொண்டு வந்து தந்துருது. சரி சரி, வாங்க நம்ம சமைப்போம். இனி அடுத்து யார் அடி வாங்கி சாகுது எல்லாம் தெரியல. எல்லாரும் வந்திருக்குதிய? இல்லன்னே, தோட்டத்துல சமையல் பண்ணி சாப்பிடணும்னு ஆசையா இருந்து அதான் வந்தோம். தோட்டத்துல சமையல் பண்ணி சாப்பிட போறீங்களா? சமையல கத்துக்கிடணும்னு வந்தீங்கன்னு சொன்னீங்க. ஏ ராணி, இன்னைக்கு இவ்வளவு வீட்டுல சமைக்கதா இல்ல, நேரம் ஆயிட்டுலக்கா. அதனால இன்னைக்கு இங்க சமைக்கிறதுல கொண்டு போயிருவோம். நாங்க நாளையிலேருந்து சமைப்போம் அக்கா வீட்டுல. எப்படி? நாளை முதல் குடிக்க மாட்டேன், இது சத்தியமடி தங்கம்னா. அது மாதிரி நாளையிலிருந்து சமைச்சுக்கிடுவிய, இன்னைக்கு இங்க சாப்பிடுத்துக்கீங்க அதானே? ஆமா அண்ணே, ஆமா அப்படிதான். வெக்கம் கட்ட
ஆமா, இன்னைக்கு சமைக்கிறதுல தாய் கிழவி ஒரு பருக்க கூட சாப்பிடாது. ஏன்னா அவங்க ரோசம் உள்ளவங்க. ஓட்டி அந்தால. ஏ ராணி, என்ன குழம்பு வைக்க போற? கொஞ்சம் வெள்ளரிக்காய் இருந்ததை எடுத்துட்டு வந்தேன். வெள்ளரிக்காய் குழம்பு தான் வைக்க போறேன். கருவாடு ஒரு கவர்ல கட்டி மாடத்துல தொங்க போட்டிருக்கேன், அதை எடுத்துக்கோண்ணா. அப்ப அந்த கருவாடு எடுத்து பொரிக்கலாங்க்கா. வாய பாரு வாய. உங்க வாய் தான் கால வாய் போல இருக்கு. உனக்கு வாய் கழுத வாய் போல இருக்கு. ஏம்மா, நீங்க போன ஜென்மத்துல மாமியாரும் மருமகளுமா இருந்தீங்க. ஏங்கா? எந்த நேரமும் உங்களுக்கு பொருந்தவே மாட்டேங்குது, அடி வச்சுட்டே இருக்கீங்க. சின்ன பொண்ணை மட்டும் இல்ல, எனக்கும் உமாக்கும் மாமியாரா கூட இருந்திருக்கலாம். ஆமா, இவ்வளவு 3 பேருக்கும் போன ஜென்மத்துல நான் மாமியார் இருந்தா என்ன தூக்கில ஏத்தி கொண்டு இருப்பாளுவ. இல்லக்கா, விஷம் வச்சு கொண்டு இருப்போம். அதான் அப்போல இருந்து கமெண்ட் அடிச்சுட்டே இருக்க. என்ன தாய் கிழவி இங்கிலீஷ் எல்லாம் பேசுது? ஏன் உங்களுக்கு மட்டும் தான் இங்கிலீஷ் பீஸ் எல்லாம் தெரியுமோ? இங்கிலீஷ் பீஸா? அது என்ன பீஸு? எனக்கு சிக்கன் பீஸு மட்டன் பீஸு மட்டும் தான் தெரியும். அது என்ன உங்களுக்கு புதுசா இங்கிலீஷ் பீஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கு? சின்ன பொண்ணு, அது இங்கிலீஷ் பீஸ் இல்ல, இங்கிலீஷ சொல்லுகிறது. கிளிக்காக கிளி, நிறுத்துங்கட்டி. சரி ராணி, எனக்கு அங்க கொஞ்சம் மட்டை இருக்கு, வெட்டி போட்டுட்டு வரேன். நீங்க போய் சமையல் பண்ணுங்க. உனக்கு எரிக்க வரவு வேணா அதுல கிடக்கு, எடுத்துக்கோ. தண்ணி எல்லாம் மாடத்துக்குள்ள இருக்கு. சரிங்க, சரி, நான் பாத்துக்கிட்டேன். சரி அக்கா, பாத்திரம் எல்லாம் எடுத்துட்டாட்டா? சரி, அந்த மாடத்துல போய் தண்ணி பாத்திரம் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. எக்கா, அண்ணா அதுல வாய்க்கால் கிடக்குல்லக்கா, அதுல மீன் கிடக்குமா? நாங்க போய் பாக்கட்டா? பாத்தியா ராணி, இவ்வளவு வேலை செய்ய மடிச்சு மீன் பிடிக்கட்டான்னு கேட்காள்வ. ஏ தாய் கிழவி, எனக்கு மடி ஒன்றும் இல்லை வேலை செய்ய. நான் ராணி அக்காவுக்கு வேலை செஞ்சு கொடுப்பேன். நல்லா செய்வ. The fish is frying nicely. It smells delicious. Wow, look! Almost ready. ஆஹா, குழம்பு என்ன வாசம். உறிஞ்சல்ல சட்டி மூக்கு உள்ள போயிராம. இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதுதான். இன்னைக்கு சும்மா வெளுத்து வாங்கணும். சின்ன பொண்ணு, உன் மாமியாருக்கு சோறு கொண்டு போகணும்ல, நீ சீக்கிரமா எடுத்துட்டு போறியா? நீங்க 2 பேரும் போறீங்கன்னாலும் போங்க. இல்லக்கா, நாங்க இங்க இருந்து சாப்பிட்டுட்டு போறோம். உள்ள வயிற்ற நிரப்பதான் பாப்பாளுவ. ஆமா, லட்சுமி அக்கா வரதான், நீ சாப்பிடவே மாட்டாவ. போறான் இல்லையா அந்த ஆள. சரி, இன்னைக்கு கருவாடை பொரிப்போமா? ராணி, நான் அந்த கருவாடை சுத்தமா கழுவி வச்சுட்டேன். சரி, அப்ப மசாலா தடவை பொரிச்சிருவோமா? சாப்பாடு சூப்பரா இருக்குக்கா. நல்லா சாப்பிடுங்கம்மா எல்லாரும். போன் அடிக்கி, யாரு இந்த நேரத்துல? எடுத்து பாரு. ஹலோ, யாரு? தரகர் அண்ணனா? சொல்லுங்க அண்ணே. அப்படியா அண்ணே, நிச்சயம்பலம் வைக்க டேட்டு கேட்காங்களா? அவங்க என்ன வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வாரத்தில் வைக்கலாம்னா கேட்காங்க. சரிண்ணே, நான் வீட்டுக்கு போயிட்டு சாயங்காலம் பதில் சொல்லுவேன் உங்களுக்கு. சரி, வைக்கட்டாண்ணே. சரி. ஏ ராணி, அவங்க நிச்சயம்பலத்துக்கு தேதி கேட்க அளவு போயிட்டாங்க. ஆமா, நம்மளும் ஒரு நல்ல நாள் பார்த்து நிச்சயம்பலத்தை வச்சிருவோம். ராணி யோசிச்சுதான் சொல்லுதியா? இவரு ஒரு ஆளு பொண்ணு பார்த்த நாள்ல இருந்து யோசிச்சுதான் சொல்லுதியான்னு. உங்களுக்கு ஏன் ஏதாவது பிரச்சனை உண்டா? சரி, நீ முடிவு பண்ணிட்ட, நீ நடத்தாம விட மாட்ட. சரி, சாயங்காலம் ஒரு ஜோசியரை பார்த்து ஒரு நல்ல நாளா குறிச்சிருவோம். ஆனா ஒண்ணு, பிள்ளைய நீ சமாதானப்படுத்திக்கா. அதெல்லாம் நான் பார்த்துடுதேன்.
பிள்ளைனாலே பிடிக்கலன்னு கண்ணீரோட நிக்க கூடாது ராணி. அதெல்லாம் சொல்லி நாம தான் சமாதானம் பண்ணணும். சரி பாத்துக்கோ. சரி ராணி அக்கா, நீங்க முடிவு பண்ணிட்டிய, நீ கல்யாணம் தான் வீட்டுல. அப்போ நம்ம இன்னி சோறே வைக்க வேண்டாம்ல வீட்ல? என் தெருல போய் பிச்சை எடுத்துடேன்னு தின்ன போறியா? இல்ல, ராணி அக்கா வீட்ல கல்யாணம்ல, நம்ம அங்கதானே இருப்போம். அப்ப நீ வீட்டுக்கே போக மாட்டியா? ராணி அக்கா வீட்லயே பாய் போட்டு படுத்துருவியா? ஏன் உதவி வேணும்னா ராணி அக்கா வீட்லயே இருப்பேன். உன் உதவி அவங்களுக்கு எதுக்கு? நீ இல்லாம இருந்தாலே அவளு சந்தோஷப்படுவாவ. அதுவும் 1 மாசம் வேணுமால? 1 மாசம். ராணி இவ்வளவு பாத்துக்கா, இவ்வளவு கல்யாணம் பேர சொல்லி உன்னை கடன்காரியாக்கி விட்டுருவாள்வ. சரி, நீ ஜாலிதான், கல்யாண காலம் வந்துட்டு. சரி, எல்லாம் சாப்பிட்டுட்டு சாப்பாடு எடுத்துட்டு போ. சாப்பாடு எடுத்துட்டு போறீங்களா? இவ்வளவு நேரம் என்ன கழுவி ஊத்துனீங்க? எம்மா, நீ உன் திருவாயை கொஞ்சம் மூடு. ஆமா, பேசுறதுக்கு எதுவும் பாயிண்ட் கிடைக்கலன்னா வாயை மூடுன்னு சொல்லிடுறது. எக்கா, ராணி அக்கா அந்த சாப்பாடெல்லாம் கூடையில வச்சிருக்காங்க. இந்த சாப்பாடை அவங்க கொண்டு போயிடுவாங்களோ? நமக்கு தரமாட்டாங்களா? அதுதான் எனக்கும் டவுட்டா இருக்குமா. அங்க போய் எடுத்து தருவாங்க அம்மா, கொஞ்சம் அமைதியா வாங்க, மானத்தை கெடுத்தாம. இல்ல சின்ன பொண்ணு, மறந்து கொண்டு போயிட்டாவன்னா என்ன செய்யுது? மறந்து கொண்டு போனா வீட்டுல போய் பொங்கி சாப்பிடுங்க. அது எப்படி தெரியாதா? கிச்சன்ல தான் சமைக்கணும், பொங்கணும். ஏம்மா சீக்கிரம் வாங்கம்மா தாயே. நாட்டாம ஆர்டர் போட்டாச்சு, சீக்கிரம் போ. எப்பா ராணி, நீ இவங்க கூட எல்லாம் என்ன ஒரு இடமும் கூப்பிட்றாத, நான்லாம் வரமாட்டேன். வந்து வயர் நிறைய சாப்பிட்டுட்டு தாய் கிழவி தெனாவிட்ட பாரு. சின்ன பொண்ணு, தாய் கிழவின்னு கூப்பிடாத, எனக்கு கோவம் வரும். எட்டி மிதிச்சேன்னா அங்க போய் விழுந்துருவ. கொஞ்ச நாளாவே எட்டி மிதிச்சா பறந்துருவான்னு சொல்லுதியே. எனக்கு இன்னை பார்க்கணுமே, எட்டி மிதிங்க. ஏ போன அங்கிட்டு. இல்ல, நீங்க என்ன எட்டி மிதிக்குதியே, நான் அங்க போய் விழுகேன். ஏ சின்ன பொண்ணு, சும்மா இரியா. இல்ல ராணி அக்கா, இன்னைக்கு இவங்க எட்டி மிதிக்காம நான் வரமாட்டேன். இன்னைக்கு எட்டி மிதிங்க தாய் கிழவி. கமான் தாய் கிழவி. ஏ தாய் கிழவி, தாய் கிழவி, தாய் கிழவி, தாய் கிழவி. சின்ன பொண்ணு வேண்டாம். நான் என்ன தரேன்னு சொன்னேன், நீங்க வேண்டான்னு சொல்லுதிய. ஏ தாய் கிழவி, தாய் கிழவி, தாய் கிழவி, தாய் கிழவி, தாய் கிழவி. சின்ன பொண்ணு சும்மா இரு. கமான் தாய் கிழவி, கமான். கமான் தாய் கிழவி, கமான். இவ்வளவு சொன்னா கேட்க மாட்டாள். ஏ உமா, எலும்பு உமா. சின்ன பொண்ணு எலும்பு, சின்ன பொண்ணு. முடிஞ்சா எழும்ப மாட்டோமா? ஐயோ, எனக்கு மூச்சு விட முடியல, எலும்புங்கட்டி. எலும்பு சின்ன பொண்ணு. ராணி அக்கா, நீங்களும் பாத்துட்டு இருக்கீங்களே, வந்து ஒரு கை பிடிச்சு தூக்குங்கக்கா. எலும்புனா இந்த தாய் கிழவி அடிச்சு ஓட விட்டுருவேன். ஏ ராணி, அவ்வளவு இங்கே கிடக்கட்டு, வா நம்ம போ. பாவங்க, இப்படி சவுட்டி விட்டுட்டிய. பின்ன அவன் என்ன எப்படி வெறுப்பேத்தினா நீ பார்த்தேல? சின்ன பிள்ளைங்க அறிவு இல்லாம ஏதாவது பண்ணும். யாது இது 3 சின்ன பிள்ளைகளா? யாழுகளது வயசாகுது. ஏமா தாயே, நீங்க 2 பேரும் பேசினது போதும், வந்து எங்களை தூக்கி விடுங்க. எலும்பு சின்ன பொண்ணு, எலும்புமா, எலும்புமா. ஐயோ, இடுப்பெல்லாம் வலிக்குதே. உன்னதானே சவுட்டினாங்க, எங்க மேல எதுக்கு சின்ன பொண்ணு வந்து விழுந்த? நான் என்ன வியானுநேவா வந்து விழுந்தேன்? தாய் கிழவி சவுட்டினால உங்க மேல வந்து விழுந்துட்டேன். ஆனாலும் அடங்கு ஆளா பாரு, தாய் கிழவின்னு. நீங்க என்ன சவுட்டினதுக்கு உங்களை நான் இன்னி இன்னும் லட்சுமி இன்னும் கூட மாட்டேன், தாய் கிழவின்னு தான் கூடுவேன். கூப்பிட்டு பாரு, வாயை உடைச்சு தாரேன். உடைச்சிருவிய. இன்னி என் மேல கைய வச்சு பாருங்க, அன்னை உங்களுக்கு தெரியும். நீ உங்க தாய் கிழவின்னு கூப்பிட்டு பாரு, அன்னை உனக்கு தெரியும். ஏ தாய் கிழவி. ஒண்ணு. ஏ சின்ன பொண்ணு, சும்மா இரு சின்ன பொண்ணு. அவ வாயை வச்சுட்டு சும்மாவும் இருக்க மாட்டேன், எங்களுக்கும் சேர்த்து தான் அடி வாங்கி தருவா. நேரத்தைக்கு என் புருஷன் தூக்கி போட்டு அடிச்சான், என்ன இவ இப்படி பண்ணிட்டா? அந்த மூஞ்சி கொஞ்சம் தான் சரியாச்சு, அதுக்கு முன்னே அடுத்து ஆக்கியாச்சு. அம்மா, என்னால நடக்க முடியலையே. சின்ன பொண்ணு, கொஞ்சம் என்ன தூக்கிட்டு போவியா? தூக்கணுமா? நீ அதுல உட்காரு, உன்னை சவுட்டுகேன். பந்து உருண்டு போன போல உருண்டு வீட்டுக்கு போவ. உண்மையிலே முடியல சின்ன பொண்ணு. உமா, போன்னு பண்ணு. ராணியக்காக மாடத்துல படுத்துக்கட, முடிஞ்ச பிறகு எந்திரிச்சு வா.
ஒத்தகில்ல சின்ன பொண்ணு. அப்ப வெளிநாட்டுல இருக்கவன் புருஷனையும் கூட கூட்டிக்கா. வாரேன்னா வா, நானும் நடக்க முடியாம தான் வீட்டுக்கு போறேன். நரங்கி போ. இருந்தாலும் இந்த தாய்க்கிழவி நல்ல முளை போல எந்திட்டு எத்தி மிதிச்சு என்ன வலி வலிக்கு. இவ்வளவு அடங்க மாட்டாள் ராணி. நீ வாரியா, நான் போறேன். போவாங்க உங்க முகத்தை பார்க்கவே பிடிக்கல, போங்க. நீ பார்க்காத, உன்னை யாரு பார்க்க சொன்னா? ராணி அக்கா, எங்களால நடக்க முடியல, அதனால நாங்க மெதுவா தான் வருவோம். சாப்பாட்டை உங்க வீட்டுக்கு கொண்டு போயிடாதிய. பாத்தியா அவளால இப்போ என்ன கவலைன்னு பாரு. பின்ன வயிறு பசிக்காத வீட்டுல? அதுக்கு இப்பதானே தின்னு கேத்துனிய. நாங்க எங்க மாமியார்களை சொன்னோம். மாமியாருங்க மேல பாசம் பொத்து வடியுது உங்களுக்கு. மணி எத்தனை ஆச்சு, நீங்க மட்டும் இப்படி தின்னுட்டு இருக்கிய? அந்த வயசானவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? பாவம், அதுல வயிறு பசிச்சு எவ்வளவு நேரம் வர இருக்கும். இவ்வளவு மக்கள் மாடுகளை கெட்டி வச்சுட்டு என்ன பாடுபடுது. சரி, நீங்க 3 பேரும் வாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல. சீக்கிரம் கொண்டு போய் சாப்பாடு விடுங்க. சீக்கிரம் வருவோம் போலதாங்க இருக்கு.